நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே. எல்லாம் பரவாயில்லைங்க. திடீர்னு ஒரு நாள் எங்க அம்மா ஒண்ணு கேட்டாங்க, ரொம்ப கஷ்டமா தேம்பி தேம்பி அழுதுட்டேன். அப்பா உன் பேர் என்னப்பா? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு நாளும் என்னுடைய அம்மாவை நான் சிரிக்க வைப்பேன், புன்னகைக்க வைப்பேன், மகிழ வைப்பேன். நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே, நான் வளர்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீயே. அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல்வரி நீ அம்மா, என் உயிரென்றும் நீ அம்மா. உலகமெல்லாம் இருக்கின்ற அத்துணை அம்மாக்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களும் வணக்கங்கள். அம்மானாலே உணர்ச்சி வசப்படுறவங்க இன்னைக்கும் இருக்கிறோம்ல, அந்த சொல் வலிமை மிக்கது. இந்த உலகத்திற்கு நம்மை அறிமுகப்படுத்தியவள், தன்னுடைய உயிரிலிருந்து, தன்னுடைய ரத்தத்திலிருந்து, தன்னுடைய உடலிருந்து அந்த பப்பாதையை நமக்கு தந்தவள் அம்மா. அம்மா எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரிங்க, அவன் நல்லவளா இருந்தாலும் சரி, கெட்டவளாக இருந்தாலும் சரி, அவ கோபக்காரியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவளாக இந்த உலகத்திற்கு இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு பெண் தாயாக என்றுமே தோற்பது கிடையாது. இந்த உலகத்தில் அவன் வெளியே எப்படி வேணா இருக்கலாம், ஆனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அம்மாவாக எந்த ஒரு பெண்ணும் தோற்பதில்லை. அவள் வெற்றி அடைகிறாள். என்ன 10 மாசம் சுமந்து பெத்த, 10 மாசம் சுமந்து பெத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு ஏசி கிடையாது, ஒரு ஃபேனு கிடையாது, உள்ள ஒரு தண்ணி கொடுக்க நாதி கிடையாது, சாப்பிட்டியான்னு கேட்க யாரும் கிடையாது, அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருட்டுல இருந்தனே அப்படின்னு சொல்லி அம்மா பத்தி அன்னையர் தின வாழ்த்துக்கள் நம்ம காமெடியா கூட சொல்லிடுவோம். ஆனா 10 மாசம் சுமந்து பெற்கிறாள்ல, அப்ப பெத்த உடனே அந்த பிரசவ வலி அப்படின்றது ஒரு எலும்பு முறிவை விட அதிகமாக வலி எடுக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறார். அந்த அளவுக்கு வலிகளை எல்லாம் கடந்து பெத்த உடனே நம்ம சும்மாவா இருக்கிறோம், அவ்வளவு அலப்பற அழுது புலம்பி சாப்பிடாம செய்யாம ஒரு 3-4 வருஷம் நம்ம கூடவே இருந்து தன்னுடைய வாழ்நாளை நமக்காகவே அர்ப்பணிக்கிறார். மனிதர்கள்ல மட்டும் கிடையாது, மிருகங்கள்லையும் அம்மா என்றவள் மிக சிறந்தவள் தான். அன்னைக்கு எங்க ஊர் பக்கத்துல, அரக்கோணம் பக்கத்துல திருத்தணி முருகன் கோவில் இருக்கிறது. மலை மேல நான் போகும்போது ஒரு குரங்கு, அம்மா குரங்கு தன்னுடைய குட்டி குரங்கை தூக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. ஒரு சாதாரண காட்சி தானே, ஆனா ஒரு நூற்றுக்கணக்கான பேர் சுத்தி அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு போய் பார்த்தா இந்த குட்டி குரங்கு இறந்து போய் 2-3 நாள் ஆயிரும். அந்த குரங்கு தன்னுடைய குழந்தை இறந்து விட்டதாக நம்பவே இல்லை. அதுக்கு பால் கொடுக்குது, தண்ணி கொடுக்குது, அதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது. அதை பார்த்து எல்லாரும் மெய் சிறுத்து போய் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க சுத்தி. அப்போ தாய்மை எவ்வளவு சிறந்தது பாரு. அம்மா எப்படிப்பட்டவள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய அம்மாக்களுடைய பாதங்களை போய் பாருங்க. ஒரு சாதாரண அம்மாவுடைய பாதங்கள் இன்றும் வெடிப்பாக தான் இருக்கும். அவளுடைய கழுத்தை பாருங்கள், அவளுடைய கழுத்தையும் காதுக்கு பின்னாடி கம்மல் போடுற அந்த திருகாணி போடுற அந்த காதுக்கு பின்னாடி போய் பாருங்க, புண்ணா இருக்குங்க. பெரும்பாலும் அம்மாக்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டுல இருந்து போட்டு வந்த நகையா இருக்கட்டும், இல்ல குடும்பத்துல சேர்த்து வச்ச நகையா இருக்கட்டும், தன்னுடைய நகைகளை எல்லாம் அடகு வைத்திருப்பார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக, படிப்பு செலவுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, வீடு கட்டணும்னோ இல்ல வேற ஏதாச்சும் வீட்டு விசேஷத்துக்காகவோ எதுக்காகவோ அவளுடைய நகைகளை எல்லாம் அடகு வைத்திருப்பார். இப்ப என்ன பண்ணுவான்னா, சொந்தக்காரங்களோ இல்ல வீட்டு சுத்தி இருக்கிறவங்களோ ஊர்ல இருக்க மக்களோ யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அதுக்காக என்ன பண்ணுவான்னா தங்க நகைகளை அடகு வச்சு அவன் கவரிங் நகை போட்டு இருப்பான். அந்த கவரிங் நகை இன்னும் பாத்தீங்கன்னா இந்த கழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப புண்ணாயிரும். நீங்க போய் பாருங்க, எப்பயாச்சும் வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க. அதையெல்லாம் பெருசா வெளிப்படுத்திக்க மாட்டான். பாதத்தை போய் பாருங்க, கைகளை தொட்டு பாருங்க, கழுத்தையும் காதுக்கு பின்னாடியும் போய் பாருங்கள். ஒரு அம்மாவினுடைய உணர்ச்சி, அவளுடைய சிறப்பு அப்பதான் உங்களுக்கு. அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயத்தை புத்தகத்துல படிச்சாங்க. ஒரு அம்மா தன்னுடைய 2 பையன், ஒருத்தன் 2வது படிக்கிறான், இன்னொருத்தன் கை குழந்தை. இந்த 2 மகன்களையும் விட்டுட்டு வெளியில அவங்க அம்மா ஏதோ வேலை விஷயமா போறாங்க. இப்போ போகும்போது தன்னுடைய 7 வயசு இருக்கக்கூடிய அந்த மகன்கிட்ட என்ன சொல்றாங்க, தம்பி வீட்டுல இருக்க ஏதாவது வேலை முடிஞ்சா பாரு, அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு உன்னால முடிஞ்சா பண்ணி வைப்பா அப்படின்னு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க போயிட்டு வரதுக்குள்ள இந்த பையன் ஏதோ தன்னுடைய முடிஞ்ச வேலைகளை எல்லாம் செய்து வைக்கிறான். அவங்க அம்மா வந்தவுடனே ஒரு பேப்பர்ல தன்னுடைய என்னென்ன வேலை எல்லாம் எழுதி அதுக்கான கூலியும் எழுதி கொடுத்துருக்கான். இதை பார்த்துட்டு அந்த அம்மா ஒரே ஒரு கேள்விதான் தன்னுடைய மகன்கிட்ட கேட்டாங்க, தம்பி உன்னை பெத்து வளர்த்துருக்கேன் இல்லையா, இதுக்கு நீ எவ்வளவு கூலி தரணும் தெரியுமா எனக்கு அப்படின்னு கேட்டதும் அந்த பையன் யோசிக்கிறான்.
அப்படியா, எவ்வளோன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது அந்த தாய் பதில் சொல்றா, அம்மாவினுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் விலை கிடையாது, அது விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்றான். அந்த பையன் அந்த பதிலை கேட்டு யோசிச்சு கண் கலங்கி, அம்மா அன்பு விலை மதிக்க முடியாததுன்னா நானும் உன்மேல் விலை மதிக்க முடியாத அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அம்மாவுடைய பாசத்துக்கு எதுவுமே ஈடாகாது, அவளுடைய அன்பு அளப்பரியது. இப்படி ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அம்மாவை பற்றிய கவிதை. நான் ஆசையா ஏதாவது வாங்க வேண்டும் என்று நினைக்கும் போது, ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவளை மட்டும்தான் மனம் தேடுகிறது, நினைக்கிறது. என் ஆசைகளை எல்லாம் நிறைவேற ஆசைப்படுபவள் அவள். வாழ நினைத்த, அவள் வாழ முடியாத வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் அவளுடைய உயர்ந்த லட்சியம். எதுவுமே ஈடாகாத அவளுக்கு அவ்வப்போது அம்மா என்று ஓடி போய் கட்டி அணைத்து ஒரு முத்தம் மட்டும் தந்து விடுகிறேன், அதுதான் என்னால் முடியும் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அப்ரஹாம் லிங்கன் சொல்லுவாரு, தன்னுடைய அம்மாவை தேவதை என்று குறிப்பிடுகிறார். அந்த சொற்றொடர் ரொம்ப பிரபலமான சொல். நான் என்னவாக இருக்கிறேனோ, நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேனோ, ஆசைப்படுகிறேனோ, அதற்கு எல்லாத்திற்கும் என்னுடைய தேவதை அம்மாவிற்காக நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு அப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருந்தார். எடிசனை அவங்க அம்மா ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி இருக்கிறாரு. ஸ்கூல்ல இல்லைங்க இவங்க எல்லாம் அன்ஃபிட், இவங்க மாதிரி எல்லாம் நம்ம ஸ்கூல்ல வச்சுக்க முடியாது, இவரை நம்ம ஸ்கூல் ஸ்டடீஸ்க்கு கண்டினியூ பண்ண முடியாது என்று சொல்லிடுறாங்க. உடனே அவர் சரி நான் பாத்துக்கிறேன், நான் சொல்லி தரேன் என்னுடைய குழந்தைக்கு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துடுறாங்க. எடிசன் கேட்கிறாரு, ஏம்மா இத்தனை நாள் ஸ்கூல் போயிட்டு இருந்தேனே, ஏன் திடீர்னு நான் ஸ்கூலுக்கு போல அப்படின்னு எடிசன் கேட்டதும் அவங்க அம்மா சொன்ன பதில், உனக்கு சொல்லித்தர அவங்க தகுதி இல்லப்பா, நீ நிறைய கத்துக்கணும், நீ அவங்கள விட அறிவாளி குழந்தைன்னு சொல்லி எல்லாவற்றையும் தன்னுடைய மகனுக்கு சொல்லி தருகிறார்கள். பள்ளிக்கூடத்திற்கு தகுதி இல்லாத நபர் என்று இந்த பள்ளிக்கூடம் சொன்ன அந்த எடிசன் தான் 1000த்திற்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை நமக்காக கண்டுபிடித்தது. எத்தனை பேருக்கு தெரியும், ஒபாமா பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் உங்க அம்மா தான். அது அவரே சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா வளர்க்கும் பொழுது சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. beneath our surface and differences we are all same. வளர்ந்த இடம், நிலப்பரப்புகள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். சின்ன வயசுலயே தன்னுடைய நண்பர்கள் சுற்றி இருக்கவங்க கிட்ட சொல்லிப்பாங்களாம், லிட்டில் பாரக் இஸ் கேப்பபிள் ஆஃப் பிகமிங் US பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தன்னுடைய மகன் US பிரசிடென்ட் ஆகிறதுக்கு தகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர்கள் விதைத்த விதைதான் பராக் ஒபாமா அதிபராக முன்னேறுவதற்கு ஒரு ஊன்றுகோலாய் அமைந்தது. ரஷ்ய புரட்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஷ்ய புரட்சி அப்படின்னதும் ஞாபகத்துக்கு வர்றது லெனின், ஸ்டாலின். ஆனா இந்த ரஷ்ய புரட்சிக்கு முன்னோடியாக அமைந்தவள் ஒரு தாய் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ப முடியுதா? மார்க்ஸ் கார்கி எழுதிய மதர் அப்படின்ற நாவலை முடிஞ்சா படிச்சு பாருங்க. இந்த நாவல்ல ஒரு அம்மா தான் இந்த ரஷ்ய புரட்சிக்கெல்லாம் முன்னோடியாக இருந்திருக்கிறாள். தன்னுடைய மகன் ஒரு புரட்சியாளனா வளர்றான். அவன் வளர்வதற்கு இவள் ஊன்றுகோலாக இருக்கிறாள், இவ துணை நிற்கிறா. கடைசியில இவளே அந்த புரட்சிகரத்துக்கு ஒரு விதையாக இருக்கிறார். தன்னுடைய மகனுக்காக துணை நின்ற அந்த தாய் தான் காரணமாக இருந்திருக்கிறார். சமீபத்துல வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்புறேன். 25 வயது இளம் இயக்குனர் இயக்கிய ஒரு அற்புதமான படம். இந்த படத்துல ஒரே ஒரு காட்சி வரும், அம்மாவை பத்தின ஒரு காட்சி. ஒரு பையன் எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருப்பான், அவன் வெளியிலேயே வரமாட்டான். அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் அவனை தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவன் வெளியில வாந்தி எடுத்திருப்பான், எல்லாத்துக்கும் திட்டுவாங்க, நீ தான் பண்ண, நீ இப்படி இருக்க, ஏன் இங்க இருக்க, கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது மேடையில அந்த சர்ச்சில் பேசும்போது அந்த பையன் சொல்றான், ஏன் குடிக்கிறேன்னு யாராச்சும் கேட்டிருக்கீங்களா, ஏன் இப்படி இருக்குன்னு யாராச்சும் கேட்டிருக்கீங்களா, அதுக்கு காரணம் அப்படின்னு கிளைமேக்ஸ்ல சொல்லும்போது அவங்க அம்மா பாத்தீங்கன்னா உடல் நலம் சரியில்லாம இருப்பாங்க. இப்ப அந்த அம்மா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஒரு கட்டத்துல. சாப்பிட்டியா 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 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கேட்கறாங்களாம். சாப்பிட்டியா மட்டும்தான் எங்க அம்மா கேட்கறாங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க. திடீர்னு ஒரு நாள் எங்க அம்மா ஒண்ணு கேட்டாங்க, ரொம்ப கஷ்டமா தேம்பி தேம்பி அழுதுட்டேன். அப்பா உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டதும் என்னால உடைஞ்சு போயிட்டாங்க அந்த நொடியில. ஏன்னா என்னுடைய அம்மா என்னுடைய பேரை கூட, என்னை பெற்றவள் என் பெயரை மறந்து விட்டாலே, அது ரொம்ப கொடுமையான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவாரு, இதெல்லாம் தாண்டி சசிகுமாரை பார்த்து, நீங்க தான் முதல் முறையா என்ன எங்க அம்மாவுக்கு அப்புறம் சாப்பிட்டியாப்பான்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்ல அந்த காட்சி புல்லரிக்க வைத்தது. ஏன்னா இந்த உலகத்துல நம்மளை எப்பவுமே சாப்பிட்டியா, எங்க இருக்க, எப்படி இருக்கன்னு கேட்கிற முதல் ஆள்
நம்ம அம்மாவா தாங்க இருக்கணும். யாரு கேட்டாலும் அம்மா தான் நினைவுக்கு வருவார். வேற யாராச்சும் உங்களை அப்படி கேட்பாங்களா? யாருக்காவது நேரம் இருக்கா நம்மள அப்படி கேட்கறதுக்கு? நம்மளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஜீவன், நமக்காக வாழுகின்ற ஒரே ஜீவன் உலகத்தில் அம்மா மட்டும்தான். பரிதாபங்கள் கோபி எல்லாருக்கும் தெரியும்ல. கோபி அண்ணா ஒரு தடவை இன்டர்வியூல சொன்ன ஒரு விஷயம், அவங்க அம்மாக்கு அடிக்கடி காது அப்படி நோண்டி நோண்டி காது கேட்காம போயிருச்சு. இவர் நல்ல நிலைமைக்கு வந்த உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, 80,000 கொடுத்து அவங்க அம்மாக்கு காது கேட்கிற மிஷின் வாங்கி போய் கொடுத்திருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, தம்பி நீ ஏன்பா கஷ்டப்படுற, நான் பண்ண தப்புனாலதான் எனக்கு காது கேட்காம போயிருச்சு, அதுக்கு 80,000 மிஷின் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா, ஏன் இவ்வளவு செலவு பண்ற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டதுக்கு கோபி அண்ணா சொன்ன பதில், அம்மா எனக்கு எல்லாமே நீ தானம்மா, நான் சம்பாதிக்கிறதுலாம் யாருக்கு, உனக்காக தானே, நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், உன்னை நல்லா பாத்துக்கணும்னு தானே நான் சம்பாதிக்கிறேன், உனக்கு இது கூட வாங்கி கொடுக்கலன்னா என்னம்மா, உனக்காக தானம்மா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை அவர் பகிர்ந்துக்கிட்டார். மதுரை முத்து அண்ணன் இப்ப சமீபமா அவருடைய மனைவி, அவருடைய அப்பா அம்மா மதுரையில அவருடைய சொந்த ஊர்ல கோவில் கட்டி இருக்கிறார். எதுக்குங்க எப்படி கோவில் கட்டி இருக்கீங்க அப்படின்னும் போது, இல்ல நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நம்ம பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, ஏதாச்சும் எனக்கு கஷ்ட காலம், எனக்கு ஏதாச்சும் புலம்பணும், இல்ல நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா என்னுடைய கடைசி காலங்களிலும் என்னுடைய நிம்மதியை தேடி அலைகின்ற காலங்களிலும் நான் இங்க வந்தா எனக்கு நிம்மதியா இருக்கு, என்னுடைய அம்மா கிட்டயோ என்னுடைய அப்பா கிட்டயோ இங்க நான் இருக்கும் போது, இங்க உட்காரும் போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். வைரமுத்து ஐயா அம்மாவுக்காக எழுதின அந்த கவிதை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா போய் சொன்னேன், பெத்தவளே உம்பெருமை ஒத்த வரி சொல்லலையே, காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு உங்கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ ஏழாத தாய் பத்தி எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, எழுதவே முடியாது அவளை பத்தி அதனால எழுதாம விட்டுட்டேனோ, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே என்னை புறந்தல்ல இடுப்பு வலி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயித்துல நீ சுமந்ததில்ல, வயித்துல நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆகிருச்சு. குழந்தை பிறகுதுன்னா ஒரு அம்மாக்கு என்னென்ன ஆசை இருக்குங்க, தன்னுடைய மகன் டாக்டர் ஆயிடுவான், இன்ஜினியர் ஆயிடுவான், தன்னுடைய மகள் இப்படிலாம் வரணும், இப்படிலாம் வளர்க்கணும், அவளுக்கு என்னென்ன கற்பனைகள் ஆசைகள் இருக்கும். அவளுக்கு கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால பிறந்திருக்கும் தாசில்தார் அவன் தானோ, இப்படிலாம் ஆசைகள் கற்பனைகளோடு அவள் இருக்கா. அவ என்னெல்லாம் எனக்கு சமைச்சு போடுவா, கதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பெட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குது ஐயா, இந்த இளஞ்சூடு இன்னும் நிக்குது, கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தொலைச்சு கும்மி அரைச்சி நீ கொழகொழன்னு வழிக்கையில அம்மி மணக்கும், அடுத்த தெரு மணக்கும், திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய் ஒடியும் கருவாடு தேன் ஒழுகும், கருவாட்டுல தேன் ஒழுகுனா அம்மா சமைச்சாதாங்க. வைரமுத்து என்னெல்லாம் சொல்லி இருக்கிற பாருங்க, கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும், இப்படியெல்லாம் என்னை வளர்த்து எடுத்து எனக்கு இப்படியெல்லாம் சோறுட்டி சீராட்டி சில என்ன தவிக்க விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லும் போது பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்தம் ஆயிருச்சு. வைகையிலே ஊர் முழுக வல்லாரும் சேர்ந்தழுக கைப்பிடியா கூட்டி கரை சேர்த்து விட்டவளே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. நான் முத்துக்குமார் அணிலாடும் ஒன்றில் இந்த கவிதை தொகுப்புல அவரும் அம்மாவை பற்றி ரொம்ப சிறப்பா எழுதின கவிதைங்க. அம்மா என்றால் ஒரு அம்மா தான், உன்னம்மா என்னம்மா என்றெல்லாம் தனித்தனி அம்மாக்கள் கிடையாது, அம்மானா ஒரு அம்மா தான் அப்படின்னு சொல்லி அந்த கவிதை தொடங்கி இருக்கும். அதுல இவர் எல்கேஜி படிக்கும் போது இவங்களுக்கு கீரை சாதம் கொடுத்துருக்காங்க அம்மா, அது இவருக்கு பிடிக்காது, இந்த கீரை சாதத்தை பிடிக்காத கீரை சாதத்தை கோவமா இன்னைக்கு வீட்டுக்கு போய் சண்டை போடணும் அம்மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வர்றாரு. கோவமா சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி வந்தவருக்கு ஆச்சரியம், வீட்டுல நிறைய கூட்டமா இருக்கிறாங்க. என்றைக்கும் பாயில் படுத்து கிடப்பவள் இன்று பலகையில் படுத்து கிடக்கிறார். உலகத்தின் பற்றிய அந்த புரிதலோடு என் பார்வை திறந்தது, ஆனால் இன்று உன் பார்வை மூடி இருக்கிறது, உன் கண்கள் மூடி இருந்தது, இறந்து கிடக்கிறாங்க அம்மா. இப்படி தொடர்ந்து எழுதுறாரு. அம்மாவை பற்றிய நினைவுகள் என்னவெல்லாம் இருக்கிறது எனக்கு, உன் ஜலதோஷம் நீங்க காய்ச்சலுக்காக நான் தும்பை பூ தேடியதும், தவளைய அடிக்காதடா உன் அம்மாவுக்கு தலைவலிக்கும் எவனோ சொல்ல நான் பயந்து அடிக்காமல் விட்டதும், ஆலம்பழம் தின்னுட்டியா அப்ப போ
உனக்கு ஏதாவது ஆக போகுது அப்படின்னு சொல்ல எவனோ நான் பயந்து ஓடி வந்து பாதுகாப்பாக உன்மடியில் தான் சாய்ந்தேன். இதுதானே அம்மா 5 வயதில் எனக்காக நீ விட்டு சென்ற இத்தனூண்டு ஞாபகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் அப்பப்போ சோர்வடையும் போது, எனக்கு கஷ்டமா இருக்கும் போது, நான் அழுது புலம்புகிற ராத்திரிகளில் நிலா இருக்கிறது, சோறும் இருக்கிறது, ஆனால் சோறு ஊட்ட நீ இல்லை. நீ கடைசியாக தலை வாரி அந்த சுருட்டை முடிய மேல சொறி வச்ச அது இருக்கு பத்திரமாக. நீ கடைசியாக உடுத்திய சேலையும் இருக்கிறது, என் மனதின் குளிர் போர்க்க. இதையெல்லாம் பத்திரமா வச்சிருக்காரு. அந்த கவிதையை இப்படி முடிச்சிருப்பாரு. எல்லா அம்மாக்களையும் பார்க்கும் பொழுது, அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு அம்மா, வேலைக்கு போற ஒரு அம்மா, தன்னுடைய குழந்தைக்கு பசியாத்துக்கிற ஒரு அம்மா, ஈழத்தாய்கள் எல்லா அம்மாக்களையும் பார்க்கும் பொழுது நினைவுக்கு வருவது உன் முகம்தானே அம்மா அப்படின்னு முடிச்சிருப்பார். எல்லாவற்றிலும் அம்மாவுடைய நினைவுகள் தான் வருகிறது அப்படின்னு சொல்லி அணிலாடு 3 கவிதை தொகுப்பில் அம்மாவை பற்றி மிக அழகாக எழுதியது. இன்னைக்கு பெரும்பாலான அம்மாக்கள் சொல்லுவதுண்டு, பா நீ பெரிய ஆளாயி நல்லா வந்துட்டா, எனக்குன்னு ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா, நீ உன்னை பார்த்துக்கோ, உன் குடும்பத்தை பார்த்துக்கோ, அது போதும், எனக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த தாயை தான் இன்னைக்கு முதியோர் இல்லங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற அவலம் நடக்கிறது. அன்னைக்கு ஒரு காணொளி பார்த்தங்க, ரொம்ப கண்ணீர் விட்டு அழுத. ஒரு அம்மா முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சியில அவங்க கிட்ட கேட்கறாங்க, என்னம்மா எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க, யாரு கூட்டிட்டு வந்து விட்டா? அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய மகன் தான் கூட்டிட்டு வந்து விட்டான். என்னன்னு கூட்டிட்டு வந்து விட்டான்? அம்மா நீங்க இரு, நாளைக்கு வந்து நான் கூட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் வரலைங்க. இன்னும் வந்து என்ன பார்க்கல, எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோன்னு தெரியல. அந்த அம்மா அழுகுறாங்க. இருமா அப்படின்னு சொல்லிட்டு போன மகன் வரவே இல்லை. என்னை கூப்பிட நான் இந்த முதியோர் இல்லத்துல தான் இருக்கேன். சரி உன்னை விட்டுட்டு போயிட்டானே, அவனை பத்தி ஒரு வார்த்தை அந்த அம்மா திட்டலை. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், என்ன என்னைக்காவது வந்து என்னை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அழுகிறாங்க. 10 மாசம் சுமந்து பெற்றவள், நமக்காக எல்லாம் சுமந்தவள், ஒரு சில மகன்களுக்கு மகள்களுக்கு பாரமாக விடுகிறாள் என்பது ரொம்ப பெரிய அவலமாக இருக்கு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா திருப்பதியில பசங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல இதை பேசுறாரு. அம்மாவை பற்றி பேசுகிறார். நீங்க எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்களா, நான் சொல்றேன் பின்னாடி சொல்றீங்களா அப்படின்னு கேட்டதும் பசங்க எல்லாம் சொல்றாங்க, இன்றையிலிருந்து ஒரு நாளும் என்னுடைய அம்மாவை நான் சிரிக்க வைப்பேன், புன்னகைக்க வைப்பேன், மகிழ வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மா சிரிச்சாங்கன்னா உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்க அம்மாவை சிரிக்க வைங்க, சந்தோஷப்பட வைங்க, அவங்களை பெருமைப்படுத்த வையுங்கள். இப்போ பெருமைப்பட வச்சாங்கன்னா உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். அம்மாவனுடைய சிரிப்பில் தான் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருந்தார். ஒவ்வொரு மேடைகளிலும், நிறைய மேடைகள்ல அவர் இதை பின்தொடர்ந்து சொல்லி இருக்கிறார். ஆக பெருமக்களே, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நம்மை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனை, நம்மை, அவளுடைய ரத்தம், அவளுடைய உடல், அவளுடைய உயிர் எல்லாவற்றிலும் இருந்து சரிபாதியாக பிரித்து நம்மை வளர்த்து பெற்று ஆளாக்கியவளை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. கடைசி காலத்தில் அவள் நிம்மதியாக, அவள் சென்று சேரும் வரை அவள் நிம்மதியாக மகிழ்ச்சிகரமாக இருந்தால் நாம் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம். எல்லா அம்மாக்களுக்கும் மறுபடியும் மீண்டும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களும். வணக்கம்.